கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனம். 1 யோவான் 5:13. 1 John 5:13. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த கடிதத்தை முடிவு கொண்டு வரும்போது ஒரு 5 நிச்சயங்கள், 5 கன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. அதில் முதலாவது ஒரு நிச்சயம் என்னென்னா, நீங்கள் என்ன அவர் மேலே விசுவாசமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீ அறிந்து கொள்ளணும். இந்த அறிந்து கொள்ளுங்கள்ங்கிற பதத்தை நீ வருகிறதுல 7 முறை சொல்கிறாரு. அறிந்திருக்க வேண்டும்னு கடைசியாக எழுதும்போது, ஏன்னா இந்த கடிதத்தினுடைய முடிவுக்கு வந்துட்டார். இங்கே மட்டுமே ஒரு 7 முறை சொல்கிறாரு. அறிந்து கொள்ளுதல்னா, வேத வசனத்தில் அறிந்து கொள்வது என்பது என்னென்னா, ஒரு அந்யோன்ய ஐக்கியம். ஒரு கணவன் மனைவி எப்படி ஒருவராக அறிந்து கொள்வாங்களோ அந்த மாதிரி நீங்கள் தேவனை அறிந்து கொள்வது. அது முதலாவது என்ன? விசுவாசம். இன்றைக்கு முதலாவது 5 நிச்சயம் சொல்கிறாரு. அதில் இன்றைக்கு முதலாவது என்ன? விசுவாசத்தை குறித்து சொல்கிறாரு. என்ன? அதாவது நீங்கள் அவர் மேலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். காரணம் என்ன? நீங்கள் அவருடைய குமாரன் மேலே நாமத்தில் விசுவாசமாக இருக்கவும், அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நான் இவைகளை எழுதியிருக்கிறேன். யோவான் சுவிசேஷத்தை எழுதும்போது என்ன எழுதுகிறாரு? யோவான் 20வது அதிகாரம் 30வது வசனத்தில். ஏன்னா அவர் 7 அற்புதங்கள் மட்டும்தான் எடுத்து எழுதுகிறாரு, வேறு எதுவுமே எழுதலை. ஏன்னா ஏற்கனவே மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதப்பட்டு விட்டது. அதனால் யோவான் கிட்டத்தட்ட ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு ஒரு 30-40 வருடங்களுக்கு பின்பாகத்தான் இந்த சுவிசேஷ நூல் எழுதுகிறாரு. அதனால் சில அதிசயங்களை மட்டும் எழுதிட்டு என்ன எழுதுகிறாரு? இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இந்த சுவிசேஷத்தை எதற்காக எழுதினேன்? நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் மூலமாக தான் நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவும், அதற்காகத்தான் இந்த சுவிசேஷ நூலையை எழுதினேன் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதே மாதிரி யோவான் 17வது அதிகாரத்தில் பிரதான ஆசாரிய ஜெபம் என்று சொல்லக்கூடிய ஜெபம் வரும்போது அவர் என்ன சொல்கிறாரு? ஒன்றான மெய்த்தேவனை 17:3 ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். என்ன நித்திய ஜீவன் என்பது என்ன? குமாரனாகிய கிறிஸ்துவையும் அவரை அனுப்பின பிதாவாகிய தேவனையும் அறிந்து விசுவாசித்து வாழ்வது தான் நித்திய ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை மிக தெளிவாக இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குறாரு. அதைத்தான் யோவான் எடுத்து எழுதும்போது என்ன சொல்கிறாரு? நீங்கள் இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்தீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் உள்ளூராக முழுவதுமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி தேவனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாக இருக்கவும், அந்த விசுவாசமாக இருக்கிற உங்களுக்கு இதை நான் எழுதியிருக்கிறேன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் மேலே விசுவாசமாய் இருக்கிறீர்கள் என்று நான் பூரணமாய் நம்புகிறேன். என்ன? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். அவர் பூமிக்கு மனுஷனாக உங்களை போல என்னை போல வந்தார். அவர் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உங்களுக்கு பதிலாக, எனக்கு பதிலாக கல்வாரி சிலுவையில் மரித்தார். அதனால் நான் அவருடைய வார்த்தையை விசுவாசித்து, அவர் என்னுடைய பாடுகளுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அதன் மூலமாய் நான் மீட்கப்பட்டேன். இன்றைக்கு நான் அவரை போல அதே பரிசுத்த ஆவியை ரோமர் 8:11 சொன்னது போல மரணத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு கொண்டு வந்த அதே பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிர்த்தெழ பண்ணின அதே ஆவியானவர் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறதுனால நீங்களும் நானும் அவருக்கு உகந்த பாத்திரங்களாய், அவருடைய பிள்ளைகளாய், அவரை விசுவாசிக்கிறவர்களாய் வாழும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஏன்னா அவர் மேலே விசுவாசம் வச்சா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் முழுமையாய் விசுவாசிக்கிறீங்க. அதை நீங்கள் அறிந்தவர்களாய் வாழ வேண்டும். ஏன்னா நான் பரலோகம் போவனா போக மாட்டேனாங்கிற பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே பரலோக வாழ்க்கை இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற
ஒரு பூரண நிச்சயத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் போவனா போக மாட்டேனா, உள்ளே போவனா போக மாட்டேனா அப்படி இல்லை. முழு நிச்சயமா நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு அவர் மேல் விசுவாசம் வைத்ததுனால பிதாவாகிய தேவனோடு என்றென்றும் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு நிச்சயம் எனக்கு உண்டு என்கிற அந்த பூரண நம்பிக்கையோடு வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்ததுனால நான் ஆக்கினை தீர்ப்பிலிருந்து மீட்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறேன் என்கிற ஒரு பூரண நிச்சயத்தை இவர்கள் அறிந்தவர்களாய் இங்கு ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இருதயங்களிலும் எண்ணங்களிலும் தெரிந்தவர்களாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.